நாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் கோர விபத்தில் குழந்தை உட்பட 3 காயம். தமிழர் பகுதியில் இளம்பெண் குளிப்பதை வீடியோ எடுக்க முயன்ற பேராசிரியர். தொலைபேசியூடாக ஆசிரியரை அச்சுறுத்திய மாணவர்கள். இளம் பட்டதாரி மாணவி திடீரென உயிரிழப்பு. புகலிட கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்களில் வீழ்ச்சி. யாழில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் குழந்தையொன்றும் 2 பெண்களும் காயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வீதியில் மோட்டார் சைக்கிளில் குழந்தையுடன் பயணித்த 2 பெண்களை பின்னால் வேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் சென்ற 2 இளைஞர்கள் மோதிவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இளைஞர்கள் இருவரும் போதையில் நிதானமின்றி மோட்டார் சைக்கிளை விபத்தை ஏற்படுத்தும் விதமாகவும் வீதியில் பயணித்தோருக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாகவும் ஓட்டிச் சென்றுள்ளனர். அவ்வாறு மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்தே முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளை மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் எனவும் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் இளவாலை காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் விபத்தை ஏற்படுத்திய 2வரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியராக பணியாற்றும் இளம் பெண்ணொருவர் குளிப்பதை வவுனியா பல்கலைக்கழக போதனாசிரியர் ஒருவர் தொலைபேசியில் வீடியோ எடுக்க முயன்ற சம்பவம் ஒன்று காணொலியாக வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வவுனியாவில் அரசு ஊழியராக வேலை செய்யும் சகோதர மொழி ஊழியர் ஒருவர் திருநாவட்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் சில பெண்களுடன் இணைந்து தங்கியுள்ளார். குறித்த வீட்டில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பிரிவில் போதனாசிரியராக பணியாற்றும் ஒருவர் குழு வகுப்புகள் நடாத்தி வருகிறார். குறித்த வீட்டில் அவர் வெளியில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது சகோதர மொழி அரசு உத்தியோகத்தரான யுவதி குளியலறைக்கு குளிக்க சென்றுள்ளார். இதன்போது குளியலறை பக்கம் சென்ற போதனாசிரியர் குளியலறையின் மேல் துவாரத்தினூடாக கைத்தொலைபேசியை உயர்த்தி வீடியோ எடுக்க முயன்றுள்ளதுடன் அதன்பின் குளியலறையின் மறுபக்கம் தவன்று சென்றுள்ளார். அந்த அரச ஊழியரான இளம்பெண் சத்தம் கேட்டு வெளியில் வந்து சக யுவதிகளை அழைத்த போது குறித்த போதனாசிரியர் இந்து ஓடியபடி வெளியேறியுள்ளார். குறித்த காட்சிகள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTVயில் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைத்தீவில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவருக்கு மாணவர்கள் தொலைபேசியூடாக அச்சுறுத்தல் விடுத்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. விஸ்வமடு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவருக்கு மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் சகாக்களூடாக தொடர்ச்சியாக தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிய வருகின்றது. கிராம உத்தியோகத்தர் பரீட்சையில் சித்தியடைந்து நியமனம் பெறுவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பட்டதாரி யுவதி ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹேன்னஸ்கிரி ரம்புக் பொத்த பகுதியைச் சேர்ந்த பிலிப் நக்மா என்ற யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து தெல்தெனிய வைத்தியசாலையில் மரண விசாரணை அதிகாரி PK அபேரத்னவினால் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மூளையில் கட்டி வெடித்து இரத்த கசிவு ஏற்பட்டமையாலேயே இந்த மரணம் நிகழ்ந்தது என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த யுவதியின் தந்தை மகள் குறித்து தெரிவிக்கையில், எனது மகள் ஹின்ஸ்கிரிய சிவனேஸ்வரா வித்தியாலயத்தில் உயர்தரம் வரை படித்து அதன் பின்னர் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து பட்டப்படிப்பை முடித்து கிராம அதிகாரி பரீட்சையில் தோற்றி கிராம அதிகாரி பரீட்சையில் சித்தியடைந்து மெடதும்பர பிரதேச செயலகத்திற்கு நியமனம் பெற்றுள்ளார். அங்கு அவள் பயிற்சியின் போது மிகவும் கஷ்டப்பட்டு படித்தாள் என்றும் தெரிவித்துள்ளார். சுவிஸ் நாட்டில் கடந்த ஜூன் மாதத்தில் புகலிட கோரிக்கை விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 5 1 பங்காக வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் மற்றும் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வீழ்ச்சி பதிவாகியுள்ளது.
2024 ஆண்டு ஜூன் மாதத்தில் மொத்தம் 1881 புகலிட கோரிக்கை விண்ணப்பங்கள் சுவிஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை முந்தைய மாதத்தை விட 476 அல்லது 20.2% குறைவாகும். 2023 ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது புகலிட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 514 அல்லது 21.5% வீழ்ச்சியடைந்துள்ளது என்று இடம்பெயர்வுக்கான அரசு செயலகம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் 894 பேர் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேறினர் அல்லது அவர்கள் சொந்த நாட்டிற்கு அல்லது மூன்றாவது நாட்டிற்கு திரும்பியுள்ளனர். அதே காலகட்டத்தில் மற்றுமொரு டப்ளின் பிரகடன ஒப்பந்த நாட்டை 636 பேரை பொறுப்பேற்குமாறு சுவிஸ் கோரிய அதேவேளை 174 பேர் குறித்த நாட்டிற்கு மாற்றப்பட்டனர். மற்ற டப்ளின் நாடுகளால் 415 நபர்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு சுவிஸ் கோரப்பட்டதுடன் 99 பேர் சுவிட்சர்லாந்து மாற்றப்பட்டனர் என்றும் இடப்பெயர்வுக்கான அரசு செயலகம் தெரிவித்துள்ளது. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை எமது இணையதளமான www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.